ஹே guys, எக்ஸாம்பிள் 1.4 போகிறதுக்கு முன்னாடி ஒரு செட் ஆஃப் பேசிக் ஃபார்முலாஸ் மட்டும் ஒரு டைம் பார்த்துக்கலாம். ஸோ வோல்டேஜ் அப்படின்றது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, த எனர்ஜி ரெக்வயர்ட் டு மூவ் அ யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் ஃப்ரம் ஒன் பாயிண்ட் டு another பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு யூனிட் பாசிட்டிவ் சார்ஜை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ எனர்ஜி வந்துட்டு நம்மளுக்கு தேவைப்படும், எவ்வளோ ஒர்க் டன் வந்துட்டு ரெக்வயர் ஆகும் அப்படின்னு சொல்கிறது தான் வந்துட்டு வோல்டேஜ். வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டன் டிவைடட் பை சார்ஜ். ஸோ அதை இப்படி கூட எழுதிக்கலாம். அடுத்து இந்த வோல்டேஜ் ட்ராப் அப்படின்றது ஃப்ரம் ஒன் பாயிண்ட் டு another பாயிண்ட்டா, ஸோ ஃப்ரம் விஏ டு விபி. ஓகே, ஸோ இந்த மாதிரி எழுதும்போது இது வந்துட்டு எய்தர் பாசிட்டிவாக இருக்கலாம் இல்லைன்னா நெகட்டிவாக இருக்கலாம். ஓகேவா? ஸோ பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா அது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா வோல்டேஜ் ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெகட்டிவில் வந்துச்சு அப்படின்னா வோல்டேஜ் ட்ராப். இது எப்போ வரும் அப்படின்னா கரண்ட் வந்துட்டு அது வந்துட்டு ஹையர் பொட்டென்ஷியல்லேருந்து லோவர் பொட்டென்ஷியல்லேருந்து ஹையர் பொட்டென்ஷியலுக்கு போச்சு அப்படின்னா வோல்டேஜ் ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஹையர் பொட்டென்ஷியல்லேருந்து லோவர் பொட்டென்ஷியலுக்கு போச்சு அப்படின்னா வோல்டேஜ் ட்ராப் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நெகட்டிவில் வரும். அண்ட் விஏபி வில் பி ஈக்குவலன்ட் டு மைனஸ் ஆஃப் விபிஏ. இந்த ஒரு கண்டிஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பவர் வந்துட்டு இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த ஒரு எலிமெண்ட் வந்துட்டு எவ்வளோ பவர் எவ்வளோ எனர்ஜி கன்சியூம் பண்ணுது ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே அப்படின்னு சொல்கிறது தான் இந்த பவர். ஸோ ஒர்க் டன் டிவைடட் பை டைம். ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே எவ்வளோ எனர்ஜி வந்துட்டு அது கன்சியூம் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறது தான் வந்துட்டு பவர். ஸோ இதை வந்துட்டு நம்ம டிடபிள்யூ டிவைடட் பை டிடின்னு கூட எழுதிக்கலாம். இப்போ வந்துட்டு நான் மேலேயும் கீழேயும் டிக்யூவால் மல்டிப்ளையும் டிவைடும் பண்ணுறேன். அப்படி பண்ணோம் அப்படின்னா இது ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துருந்தோம் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு, இது ரெண்டுத்தையும் வந்துட்டு கரண்ட் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். சேர்த்து கரண்ட்டுன்னு எழுதிக்கலாமா? அப்போ வந்துட்டு கரண்ட்னா என்னது? த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் சார்ஜ். ஸோ P is equal to VI அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா. இது வந்துட்டு எய்தர் பாசிட்டிவாக இருக்கும் இல்லைனா நெகட்டிவாக இருக்கும். எப்போ பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னா அந்த எலிமெண்ட் வந்துட்டு பவரை அப்சர்வ் பண்ணுறது அப்படின்னா அது வந்துட்டு பாசிட்டிவ். அதே இது பவரை டிசிபேட் பண்ணுது இல்லை டெலிவர் பண்ணுது அப்படின்னா அது வந்துட்டு நெகட்டிவாக நம்ம எழுதுவோம். another one thing, power observed is always equivalent to பவர் சப்ளை நெகட்டிவில் இருக்கும். பவர் சப்ளைடு இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள் 1.4குள்ளே போகலாம். அண்ட் ஒன் மோர் திங், சமேஷன் ஆஃப் பவர். ஒரு சர்க்கியூட் இருக்குது. அந்த சர்க்கியூட்டில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்டோட பவரையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபைனலாக 0 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அவ்வளோதான். ஸோ எக்ஸாம்பிள் 1.4ல் பார்த்தோம் அப்படின்னா எனர்ஜி வந்துட்டு ஒரு எனர்ஜி சோர்ஸ் இருக்குது. அதில் வந்துட்டு கான்ஸ்டன்ட் கரண்ட் ஆஃப் I வந்துட்டு 2 amps போகுதாமா. அண்ட் டைம் வந்துட்டு 2 செகண்ட்ஸுக்கு போயிட்டுருக்கு. அண்ட் இதோட எனர்ஜி வந்துட்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2.3 கிலோ ஜூல்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் இருக்கிற இப்போ வந்துட்டு அதோட வோல்டேஜ் ட்ராப் என்னன்னு சொல்லி நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. கேல்குலேட் த வோல்டேஜ் ட்ராப். ஸோ அந்த எனர்ஜி சோர்ஸ் வந்துட்டு அதோட எனர்ஜியை வந்துட்டு லைட் அண்ட் ஹீட்டில் வந்துட்டு வெளில டிசிபேட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இப்போ வோல்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்துருந்தோம் ஒர்க் டன் டிவைடட் பை சார்ஜ். சார்ஜ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்களான்னு பார்த்தோன்னா கிடையாது. அப்போ சார்ஜ் நம்ம எப்படி கண்டுபிடிச்சிக்கலாம்? IT, பிகாஸ் I is equal to Q/Tன்னு நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம். ஸோ IT அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம். 2 × 2 4 கூலம்ப். 2.3 கிலோ எனர்ஜி. ஒர்க் டன் எல்லாம் ஒன்று தான், ரெண்டும் ஒன்று கிடையாது, பட் கிட்டத்தட்ட ஈக்குவலண்ட்டாக இருக்கும். டிவைடட் பை 4. ஸோ 0.75 கிலோ அப்படின்னு சொல்லிட்டு வரும். 575 வாட். அவ்வளோதான் ஆன்சர். பட் ஆக்சுவலாக புக்கில் வந்துட்டு 10 ஆம்ஸுக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கு 10 ஆம்ஸ் அப்படின்னு சொல்லி மாற்றணும் அப்படின்னா நம்ம Q is equal to 10 × 2 which is equal to 20 coulomb. அதுக்கு கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா 2.3 divided by 20 K is equal to 115 volt அப்படின்னு சொல்லிட்டு வரும். அவ்வளோதான் இந்த சமக்கான ஆன்சர். ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் 1.4ம் ரொம்பவுமே ஈஸியான சம் தான். ஸோ பேசிக்காக ஃபார்முலா வோல்டேஜ் ட்ராப் என்னன்னு கேட்குறாங்க. வோல்டேஜ் ட்ராப் நம்ம என்னென்னு சொல்லுவோம்? ஒர்க் டன் டிவைடட் பை Q. ஸோ ஃபர்ஸ்ட் சம்முக்கு பார்த்தோம் அப்படின்னா
6 கூலும் கொடுத்துருக்காங்க. அப்போ வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் ஃப்ரம் பாயிண்ட் ஏபி இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டன் வந்துட்டு -30 டிவைடட் பை 6 விச் இஸ் ஈக்குவல் டு -5 வோல்ட். அதே மாதிரி பிக்கு பார்த்தோம் அப்படின்னா -30 டிவைடட் பை -3 விச் இஸ் ஈக்குவல் டு 10 வோல்ட். அவ்வளோதான் இந்த சம்முக்கான ஆன்சர். தேங்க்யூ.